ஹலோ மக்களே, உங்களுக்காக தமிழ்நாடு அரசு நியூ அப்டேட் நியூஸ். கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான திட்டம் இணைவதற்கு நாளை நல்ல வாய்ப்பு. அரசு வெளியிட்ட அறிவிப்பை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு அறிவித்தபடி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதியதாக விண்ணப்பவர்களுக்கு விண்ணப்ப பதிவு முகாம் நாளை ஜூன் 4ஆம் தேதி புதன்கிழமை தமிழ்நாடு முழுவதும் 9000 இடங்களில் நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் பணிகள் நடைபெற்று வருகிறது. பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் இடம் ஒதுக்கீடு வழங்கி பெண் உரிமம் காத்திட கலைஞர் கருணாநிதி நினைவாக போற்றிடும் வகையில் இத்திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என பெயரிடப்பட்டுள்ளது. அதேபோல் அரசு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவது பெண்கள் செய்யும் உதவி அல்ல, அது அவர்களுக்கு உழைப்புக்கான சிறு அங்கீகாரம். எனவேதான் உதவித்தொகை என்றெல்லாம் உரிமை தொகை என குறிப்பிடப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை பொருளாதார தகுதிகள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை பொருளாதார தகுதிகளை பொறுத்தவரை விண்ணப்பிக்கும் பெண்கள் வருமானம் மட்டுமல்லாமல் குடும்ப வருமானம் கணக்கில் எடுத்து கொள்ளப்படுகிறது. குடும்பத்தில் உள்ளவர்கள் வருமானம் ஆண்டுக்கு 2.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். வருமானம் சான்றிதழ் அவசியம் இல்லை. சொந்த பயன்பாட்டிற்கு கார் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்கள் வைத்திருந்தால் திட்டத்தில் பயனாளராக இணைய முடியாது. 5 ஏக்கருக்கு அதிகமாக நஞ்சை நிலமும் 10 ஏக்கருக்கு அதிகமாக புஞ்சை நிலமும் வைத்திருக்கும் குடும்பத்தினருக்கு விண்ணப்பிக்க முடியாது. அதே சமயம் அரசு அறிவித்த பொருளாதார தகுதிகளை பூர்த்தி செய்தவர்கள் என்று தனியாக வருமான சான்றிதழ் பெறவோ வெறும் நில ஆவணங்களையோ விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டியது அவசியம் இல்லை. தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அறிவிப்பு தளர்வு. அதாவது அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களின் குடும்பங்களின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாது. தொடர் சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு விண்ணப்பிக்க முடியாது. இதில் அரசு எந்த தளர்வும் அறிவிக்கவில்லை. அதே சமயம் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை பெறுபவர்களுக்கு உரிமை தொகையும் சேர்த்து வழங்கப்படும். மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்க பதிவு முகாம் எங்கு நடைபெறும்? இந்த திட்டத்திற்கு பொதுவாக விநியோக ரேஷன் கடைகள் ஒரு கணக்கெடுப்பு அலாக எடுத்து கொள்ளப்படுகிறது. விண்ணப்பதாரர்கள் தங்கள் ரேஷன் அட்டை உள்ள ரேஷன் கடை அமர்ந்திருக்கும் விண்ணப்ப பதிவு முகாமில் மட்டும் தான் விண்ணப்பிக்க வேண்டும். அதே சமயம் அனைத்து ரேஷன் கடைகளிலும் விண்ணப்ப பதிவு முகாம்களாக செயல்பட வாய்ப்புகள் இல்லை. தமிழ்நாட்டில் 34,811 ரேஷன் கடைகள் உள்ளன. ஆனால் தற்போது தமிழ்நாட்டில் 9000 இடங்களில்தான் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்க பதிவு முகாம் நடைபெறும் உள்ளது. எனவே தங்கள் பகுதி எந்த முகாம் என்பதை அறிந்து கொள்வதற்கு அங்கே சென்று விண்ணப்பிக்க வேண்டும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்ப பதிவு முகாமில் என்னென்ன கொண்டு செல்ல வேண்டும்? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பம் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதை பூர்த்தி செய்து அவற்றுடன் ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை, மின் கட்டண அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஆகியவற்றை கொண்டு செல்ல வேண்டும். வங்கி கணக்குடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதேபோல் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் போனையும் உடன் கொண்டு செல்ல வேண்டும். மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்திற்கான விண்ணப்பித்த பின்னர் தங்களது விண்ணப்பத்த நிலையை அறிய www.kmut.tn.gov.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கலாம். பதிவு செய்த மொபைல் எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலம் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா என்று தகவல் தெரிவிக்கப்படும். ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அடுத்த மாதம் முதல் மகளிர் உரிமை தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு 30 நாட்கள் கழித்து மேல்முறையீடு செய்யலாம். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.